ஹாய், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையில் இருக்கோங்க. திருப்பரங்குன்ற வியூ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேக்கு, சிட்டி வியூ, as well as உங்களுக்கு ரோடு இருக்கு அண்ட் முருகன் டெம்பிளும் சேர்ந்து கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மதுரையுடைய ஆக்சஸ் ரூட்ஸ். மதுரைக்குள்ள ஒரு டூரிஸ்டாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா எந்தெந்த ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் பேர் ஜூட். வெல்கம் டு த பாட். ஸோ நான் சொன்ன மாதிரி மதுரைக்குள்ளே வர்றதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டுக்கு பை ஏர், பை ட்ரெயின், இல்லாட்டி பை ரோடு. ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நம்மள்கிட்ட கடல் கிடையாது, அதனால சி ஆக்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ பை ஏர்போர்ட் அப்படின்னா நீங்கள் சிட்டி சென்டர் ரீச் பண்ணுறதுக்கு அபவுட் 12 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஆக்சஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் சென்னையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, ஆந்திராலேருந்து, ஆஸ் வெல் அஸ் பாம்பேலேருந்து இங்கே வருது. ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் இங்கே வரத்தான் செய்யுது. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் சிட்டி சென்டருக்கு வர்றதுக்கு ஒரு 12லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரீ புக் டாக்ஸி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டாக்ஸி உங்களை ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணிடும், ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்டுக்கு உங்களை ட்ராப் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு டாக்ஸி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த டாக்ஸி ஸ்டாண்டை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணுமோ அந்த பாயிண்ட்டுக்கான ட்ராப் சார்ஜஸை வாங்கிட்டு உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு வே. இன்னொரு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, அதாவது ஏர்போர்ட்டுடைய டோல்கேட்டு என்ட்ரன்ஸில் டோல்கேட் இருக்கும். அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு சில ஆட்டோஸ் நிற்கும். நீங்கள் அந்த ஆட்டோ மூலமாக சிட்டிக்கு வரலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது லொக்கேஷனுக்கு போகணும். அது செகண்ட் வே. தேர்ட் வே பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர்லேருந்து பஸ்ஸஸ் வருது, அதாவது சிட்டி பஸ்ஸஸும் வருது. அந்த சிட்டி பஸ் பர்டிகுலர் டைமிங்ஸில் வருது. அந்த டைமிங்ஸ் நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. அந்த டைமிங்ஸ் மூலமாகவும் நீங்கள் சிட்டிக்கு வரலாம். ஸோ தேர் ஆர் 3 ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றது. இது போக பார்த்தீங்கன்னா அடுத்த மெயின் பாயிண்ட் ஆஃப் அரைவல் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஷனுங்க. சவுத்லேயே சென்னைக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்டேஷன். நிறைய இடங்கள் ஊரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷனாக இது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால, சிட்டி சென்டர்லேயும் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டா ப்ரைவேட் டாக்ஸிஸ் நிறைய கிடைக்கும். அது போக உங்களுக்கு ஆட்டோஸ் நிறைய இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், அதாவது சிட்டி பஸ் டெர்மினல் வந்துடும். அதுலேருந்து நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது. சிட்டி பஸ்ஸஸ் மூலமாக நீங்கள் இதர பஸ் ஸ்டாண்ட்ஸ், அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டான எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட், பழைய மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கும், உங்களுக்கு ப்ரெசண்ட் ஆரப்பாளையம்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ஃப்ரீக்வெண்ட்டான கனெக்டிவிட்டியும் இருக்குது. இது போக லோக்கல் வில்லேஜஸ்க்குள்ளான ஈஸியான கனெக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அதாவது மாட்டுத்தாவணி, முன்னாள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், இந்நாள் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை பஸ்ஸஸ், திருச்சி பஸ்ஸஸ், ராம்நாட், ராஜபாளையம், திருச்செந்தூர், தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸையும் ஈஸியாக இருக்கக்கூடிய நம்ம கேபிட்டல் சிட்டியையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினல். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட், அதாவது எல்லா டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸும் இங்கே ஸ்டாண்ட் பண்ணும், அதாவது இன்க்ளூடிங் சிட்டி பஸ்ஸஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் பஸ்ஸஸ். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹை கனெக்டிவிட்டி இருக்குது த்ரூ அவுட் அதர் ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதர் சிட்டிஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டோ எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கோ போகிறதுக்கான ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கான ஆக்சஸும் ரொம்ப ஈஸி. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். இந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இதர சிட்டிஸையும் இதர டிஸ்ட்ரிக்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு திண்டுக்கல், தேனி, பழனி, கோயம்புத்தூர், திருச்சி,
திருப்பூர், ஈரோடு, அந்த மாதிரி சேலம், இந்த மாதிரி இடங்களை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். ப்ரெசென்ட்டாக வந்து ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மதுரையை கனெக்ட் பண்ணக்கூடிய 4 முக்கியமான சோர்சஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.